டே மனோஜ் இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கூப்பிட்றாங்க. மனோஜ் வந்து பக்கத்தில் வந்ததுக்கப்புறமா, நான் உன் மேலே எவ்வளோ பாசம் வச்சிருக்கேன், ஆனால் நீ வந்து என்கிட்ட பொய் சொல்லியிருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சட்டை பிடிச்சிட்டு என்கிட்ட பொய் சொல்லி எனக்கு இப்படி துரோகம் பண்ணுறக்கு உனக்கு எப்படி மனசு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. மனோஜ் வந்து அப்படியே பயந்து போய் தான் தப்பிச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு, இல்லைம்மா பணம் வந்ததுக்கப்புறமா இந்த பிஸ்னஸ் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி தான் வந்து வீட்டில் யார்கிட்டையும் சொல்ல வேண்டாம்னு சொல்லி சொன்னாமா, அவள் தான் இப்படி ஐடியா கொடுத்தா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினியை கோத்து விட்டுறாரு. மனோஜ் அப்படி சொன்னதை கேட்டோன்னே ஒரு சட்டையிலேருந்து மெதுவாக அப்படியே கை எடுக்கிறாங்க ஷாக்லேயே விஜயா. அப்படியே திரும்பி ரோஹினியை பார்க்குறாங்க. ரோஹினிக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அப்படியே திருதுன்னு முடிச்சுட்டு தலையை குனிச்சிட்டு நின்றுட்டு இருக்காங்க. விஜயா வந்து அப்படியே ரோஹினி பக்கத்தில் வராங்க. வந்துட்டு எதுவுமே பேசாம பலார்னு ரோஹினி கணத்தில் ஒன்று கொடுக்குறாங்க. ரோஹினி வந்து திருக்கி அடிச்சு போய் அந்த பக்கம் விழுந்துட்டு கணத்தில் கை வச்சுட்டு நின்றுட்டு இருக்காங்க. உடனே விஜயா வந்து, ஏய் உங்கள் அப்பா அன்றைக்கி பணம் அனுப்பிச்சாரு, அதில் தான் வந்து நாங்கள் கடை ஆரம்பித்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னேன் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. உடனே ரோஹினி வந்து, ஆண்டி அது வந்து அப்படின்னு சொல்லி சொல்லும்போது, ஏய் வாயை மூடு, என் புருஷனோட ரிட்டையர்மெண்ட் பணத்தை வாங்கிட்டு என்கிட்ட சொல்லாமல் அதில் கடை ஆரம்பிச்சிருக்கேன், எதுக்கடி இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்பவும் இந்த ரோஹினி வந்து, இல்லை ஆண்டி எங்கள் அப்பா கிட்ட தான் நான் வாங்கலான்ட்டு இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே விஜயா இருந்துட்டு, நிறுத்தடி போதும், என் பையனுக்கு தப்பாக சொல்லி கொடுத்து எதுக்கடி இப்படி பண்ணினேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது வந்து அப்படின்னு சொல்லி ரோஹினி அப்படியே தாங்கிட்டு நிற்கவும், சொல்லடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. ரோஹினி வந்து எதுவுமே பேசாமல் அப்படியே பார்த்துட்டு அழுதுட்டு நிற்கிறாங்க. மரியாதை இப்போ சொல்ல போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அடிக்கிறக்கு வராங்க. சொல்லிடுறேன்டி அப்படின்னு சொல்லிட்டு, நான் மறைக்கணும்னு நினைக்கல ஆண்டி, ஃபஸ்ட்டு ஷோரூம் ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் அப்பா பணம் கொடுத்தோம்னா நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தான் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கிறாங்க. நீ மறைச்சது நினச்சது காய போட்டதெல்லாம் நான் கேட்கல, உங்கள் அப்பா அமிச்சுதா கடை ஆரம்பிச்சதா என்கிட்ட எதுக்கு போய் சொன்னேன் அதை முதல் சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்படின்னு கேட்ட விஜயாவுக்கு வந்து எரிச்சலே தாங்க முடியாமல் அடிக்கிறதுக்கு போகிறாங்க. உடனே அண்ணாமலை இருந்துட்டு, போது விஜயா நிறுத்து அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து கோவத்தோட திரும்பி, யாரும் இங்கே எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லி வாயடக்கிறாங்க. பேசிட்டு ரோஹினி பக்கமாக திரும்பி, நீ சொல்லுடி, இந்த வீட்டில் என் பையனுக்கு அப்புறம் உன்னதானே தலையில் தூக்கி வச்சுட்டு கொண்டாடிட்டு இருந்தேன், எதுக்கடி இந்த மாதிரி பண்ணினேன், நான் பார்க்குற எல்லாத்துக்கிட்டையும் நான் பார்த்து கூட்டிகிட்டு வந்த மருமக அப்படின்னு சொல்லிட்டு உன்னை பற்றி நான் பெருமையாக சொல்லிக்கிட்டு இருக்கேன். இதோ இப்போ கூட நான் அந்த மீனா கிட்ட சொன்னேன், நல்ல மருமக எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ரோஹினி பார்த்து கற்றுக்கோன்னு சொல்லிட்டு, என் முகத்தில் நீ கறி பூசிட்டில்ல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆண்டி நான் இதெல்லாம் மனோஜ்காக தான் செஞ்சேன். என்ன மனோஜ்காக செஞ்சியா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. ஆமாம் ஆண்டி, நான் மட்டும் இந்த பணத்தை வச்சுட்டு ஷோரூம் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லாமல் இருந்தால் அவர் இப்போ வரைக்குமே வந்து வேலைக்கு போகாமல் அங்கே இங்கேயும் சுற்றிட்டு பார்க்கில் தான் போய் படுத்துட்டு இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க. ரோஹினி அப்படி சொன்ன உடனே இந்த விஷயமே யாருக்குமே வீட்டில் தெரியாது இல்லையா, எல்லாருமே வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு ஷாக் ஆகுறாங்க. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை ஒரு மாதிரி அப்படியே பார்த்துட்டு தலையை குனிஞ்சிட்டு, மனோஜ்க்கு இந்த வீட்டில் எதுக்குமே மரியாதை கிடையாது, அவரால் ஒரு வேலையை கூட ஒழுங்காக தேடிக்க முடியல, அதனால தான் வந்து நான் அவருக்காக இந்த ஷோரூம் ஆரம்பித்து கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க. ரோஹினி சொன்னதை கேட்டோன்னே விஜயாவுக்கு வந்து அப்படியே செம காண்டாயிருது. ஏய் அப்படின்னா நீ இல்லை அப்படின்னா நீ வரல அப்படின்னா அவனால் எதுவுமே செஞ்சிருக்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல வரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. உடனே ரோஹினியும் வந்து அதுக்கு சளைக்காமல், நான் வந்து கல்யாணமாகி வந்ததுக்கப்புறம் கூட அவர் அப்படியே தானே இருந்தார் ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. படிப்பு இருக்குது ஆனால் அதனால் எந்த யூஸும் இல்லையே, இதுக்கு முன்னால் 2-3 வேலைக்கு போனார், ஆனால் அதையும் செய்ய முடியாமல் பாதியிலே விட்டுட்டு வந்துட்டாரே. நான் வந்து எவ்வளவோ ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி பார்த்து சொல்லி கூட அவர் எதுக்குமே அதுக்கெல்லாம் போய் ட்ரை பண்ணாமல் வீட்லேயே உட்காந்து லேசியாகவே தான் இருந்தார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ரோஹினி. நான் என்ன சொன்னாலுமே வந்து அவர் கேட்காம, ஆனால் முதலாளியாக தான் அவன் அப்படிங்கிற மாதிரியே தான் அவர் சொன்னார், ஆனால் அதுக்கு தகுந்த முயற்சி அவர் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க. ரோஹினி இப்படி சொல்கிறது எல்லாம் கேட்டுட்டு மனோஜ்க்கே ரொம்ப ஷாக் ஆகுது. அப்படியே பார்த்துட்டு நின்றுட்டுருக்காரு. நான் மட்டும் இந்த பணத்தில் ஷோரூம் ஆரம்பித்து கொடுக்காம இருந்திருந்தால் இப்போ வரைக்குமே அவர் வெட்டியாக தான் இருந்திருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க. ரோஹினி அப்படி சொன்னால் அடுத்த செகண்டே வந்து விஜயா இருந்துட்டு, நிறுத்தடி அப்படின்னு சொல்லிட்டு கத்துறாங்க. அப்போ என் பிள்ளைக்கு திறமை இல்லைன்னு சொல்லி சொல்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. திறமையெல்லாம் இருக்குது ஆண்டி, ஆனால் அதை வச்சு அவர் எதுவுமே பண்ணலையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி சொல்கிறாங்க. உடனே விஜயா வந்து, போது நிறுத்தடி, என்னமோ பெருசாக நீ தான் அவனுக்கு வாழ்க்கையை கொடுத்த மாதிரி பேசிகிட்டு இருக்க, என்ன உனக்கு மட்டும்தான் அக்கறை இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. எனக்கு அவன் மேலே அக்கறை இல்லையா, பணத்தை கிடைச்ச உடனே எடுத்துகிட்டு வந்து எங்ககிட்ட கொடுத்துருந்தா நாங்கள் அவனுக்கு பண்ணியிருக்க மாட்டோமா அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. அப்போ முன்னாலேயே பண்ணியிருக்கலாம்ல ஆண்டி, இப்போ வரைக்கும் நீங்கள் எதுவுமே பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி கேட்குறாங்க. ரோஹினி அப்படி பேசுனதை கேட்ட உடனே விஜயாக்கு அப்படியே பயங்கர ஷாக் ஆயிருது. வீட்லேயுமே ஒருத்தர் அப்படியே பார்த்துக்கிறாங்க. உங்களுக்கும் அவர் பெரிய ஆளாகணும்னு சொல்லி ஆசையெல்லாம் இருக்குது, ஆனால் அதுக்காக ஒரு அம்மாவாக நீங்கள் அவருக்குன்னு எதுவுமே செய்யவே இல்லையே ஆண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ரோஹினி அப்படி சொல்லி முடிக்கல. விஜயாக்கு வந்து, நான் வந்து என் பையனுக்கு எதுவுமே அம்மாவா செய்யலையா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினிக்கு பலாருன்னு பயங்கரமாக ஒரு அடி கொடுக்குறாங்க. ரோஹினி வந்து அப்படியே திருகி அடிச்சு போய் அந்த பக்கம் விழுகுறாங்க. விஜயா நிறுத்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு அண்ணாமலை. விஜயா அடித்த அடியிலேருந்து எந்திரிச்சு நின்று ரோஹினி வந்து அப்படியே அழுதுகிட்டே திரும்பி மனோஜை பார்த்துட்டு மனோஜ் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் விஜயா வந்து ஆங்காரம் தாங்க முடியாமல் அப்படியே பார்த்துக்கிட்டு நின்றுட்டுருக்காங்க. ரோஹினி வந்து தான் எதுக்குமே லாக்கி இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னதை கேட்ட உடனே மனோஜுக்கே ஒரு மாதிரி ஆயிடுது. மனோஜ் அப்படின்னு சொல்லி ரோஹினி கூப்பிட்டு கூட மனோஜ் வந்து அந்த பக்கம் திரும்பிக்கிறாரு எதுவுமே பேசாமல். அதை பார்த்து ரோஹினிக்கு வந்து பயங்கர ஷாக் ஆயிடுது. மனோஜ் வந்து நமக்கு எதுவுமே சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆனாலும் விஜயா வந்து கோவமாக ரோஹினியை தான் பார்த்துட்டு இருக்காங்க. ஓ அப்போ அவ்வளோ தூரம் ஆயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு ரோஹினி வந்து அப்படியே வீராவேசமாக கண்ணை தொடச்சிட்டு இப்படி பார்க்குறாங்க. அண்ணாமலை இருந்துட்டு, விஜயா என்ன இருந்தாலும் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே விஜயா, என்னங்க நீங்கள் அவன் என்ன பேசுகிறான்னு பார்த்தீங்களா, மனோஜ் எதுக்குமே கையாளாகாதவங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறா அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அவன் பேருக்கு பின்னால் இவ்வளோ டிகிரி போட்டு வச்சிருக்கேன், இவ்வளோ படிக்க வச்சா அவனை தொலைச்சிருவேண்டி உன்னை அப்படின்னு சொல்லி கையை காமிச்சு மிரட்டுறாங்க. அப்போவுமே வந்து ரோஹினி வந்து மனோஜை தான் திரும்பி பார்க்குறாங்க. அப்போ உடனே ரோஹினி வந்து, ஆண்டி அவரை ஒரு வார்த்தை நான் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு என்னை அடிக்கிற அளவுக்கு உங்களுக்கு கோவம் வருதில்ல, அவ்வளோ பாசம் அவர் மேலே வச்சுருக்கீங்களே நீங்கள்
அப்படின்னா அவரோட முன்னேற்றத்துக்கு நீங்கள் ஏதாவது பண்ணியிருக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ரோகிணி கேட்குறாங்க. அதை கேட்டோன்னே விஜயா இருந்துட்டு, ஏய் என்னடி பணக்கார திமிரை காட்டுறியா? அப்போ என் பிள்ளைக்காக நான் எதுவுமே செய்யலைன்னு சொல்கிறியா? அப்போ இத்தனை நாளாக வந்து இதை தான் மனசில் வச்சுக்கிட்டு இருந்தியா? அவ்வளோ கொழுப்பாயிருச்சாடி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு கையை முறுக்கிட்டு மறுபடியும் ரோகிணியை அடிக்கிறக்காக விஜயா போகும்போது அண்ணாமலை வந்து அப்படியே கையை பிடிச்சி தடுத்து நிறுத்துறாரு. உடனே முத்து வந்து, அப்பா இது வந்து வழக்க திசை திருப்பதற்கான முயற்சிப்பா, இந்த ஓடுகாலியை காப்பாற்றுறதுக்காக பார்லர் அம்மா மேலே விழுந்து அடியுது அப்படின்னு சொல்கிறாரு. முத்து அப்படி சொன்னதை கேட்டோன்னா விஜயா அப்படியே திரும்பி முறைக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும் கரெக்ட் தான், இது ரெண்டு பேருமே சேர்ந்து தப்பு பண்ணியிருக்காங்க, அப்போ ஒருத்தரை மட்டும் பனிஷ் பண்ணுறது வந்து லாஜிக்கே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க. கோமா விஜயா வந்து ரோகிணியை பார்த்துட்டு, நீ செஞ்ச தப்புனால ஆளாளுக்கு என்னை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க, உன்னால தாண்டி நான் இவ்வளோ தூரம் இந்த வீட்டில் அசிங்கப்பட்டு நிற்கிறேன், அப்படி எனக்கு வர்ற கோபத்துக்கு உன்னை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் பாஞ்சிட்டு அடிக்கிறக்கு போகிறாங்க. அண்ணாமலை வந்து கையை தடுத்துட்டு, நீ எதுவும் பண்ண வேண்டாம் பேசாமரு அப்படின்னு சொல்லிடுறாரு. சொல்லிட்டு ரோகிணியை பார்த்து நீ போகல அப்படின்னு சொல்கிறாங்க. ரோகிணி அப்படியே ஒன்றுமே தெரியாத மாதிரி அப்படியே ரூம்குள்ளே போய் கதவை சாத்திடுறாங்க. உடனே முத்து வந்து, பா ஜட்ஜம்மா வந்து பார்லரம்மாவை 4 போடு போட்டதெல்லாம் சரிதான், ஆனால் இந்த ஓடுகாலிக்கும் 4 போடு போட்டிருக்கணும்லப்பா, அப்போ தானே கரெக்டாக இருந்திருக்கும். இத்தனை நாளாக மலேசியா மருமக அப்படின்னு சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு கொண்டாடிக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அவங்க பூலவாக்க என்னன்னு தெரிஞ்சு போச்சு. ஆனால் மீனாவை வந்து எத்தனை இதாக பேசிக்கிட்டு இருந்தாங்க சொல்லிட்டு கேட்குறாங்க. டே இந்த விஷயத்தில் வந்து அவளை ஏன்டா வந்து நிறுத்திட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு விஜயா கேட்குறாங்க. பேசணும்னா எல்லாம் தானே பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. உடனே முத்து வந்து, என் பொண்டாட்டி வேணால் ஏழை வீட்டு பொண்ணாக இருக்கலாம், ஆனால் அவளுக்கு வந்து இந்த மாதிரி யாரையும் ஏமாத்திருக்கலாம் தெரியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட விஜயா இருந்துட்டு, நிறுத்துடா அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது எல்லாம் உள்ள இருந்து ரோகிணி வந்து கேட்டுக்கிட்டு அழுதுகிட்டே இருக்காங்க. இதை சாக்க வச்சுட்டு அவளை நீ நடுவில் கொண்டு வந்து நிறுத்தாத அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க விஜயா. அதை கேட்டோன்னா ரவி இருந்துட்டு, அம்மா இது வேற பிரச்சனைமா, அம்மா நீங்கள் எப்போ பாரு மீனா நீ குறை சொல்லிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி ரவி சொல்லவும், உடனே முத்து வந்து, டே மீனாவை குறை சொல்லாமல் அவங்களால இருக்கவே முடியாது, அவங்களுக்கு தூக்கமே வராதுடா அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக கூட்டிகிட்டு வந்த மருமக இந்த மாதிரி பண்ணிட்டாங்கல்ல, அதான் அவங்களால அதை தாங்கிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு முத்து சொல்கிறாரு. இவங்க இப்படி பேசிட்டு இருக்கும்போதே வந்து மனோஜ் வந்து ரூம் பக்கம் போகிறாரு. ரூம் பக்கம் போகிற மனோஜை பார்த்துட்டு விஜயா வந்து அப்படியே இழுத்து அந்த பக்கம் தள்ளி விடுறாங்க. எங்கடா போற அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லம்மா ரோகிணி அழுதுட்டே போனா அவ ஏதாவது பண்ணிக்க போறா அப்படின்னு சொல்கிறாரு. அவள்லாம் ஒன்றும் எதுவும் பண்ணிக்க மாட்டா, மரியாதை நீ அந்த பக்கம் போ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே மனோஜ் வந்து கிச்சன் பக்கம் போய் ஒரு சேர்ல பேச உட்காந்துக்கிறாரு. ரோகிணியும் வந்து உள்ள அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ மீனா வந்து ரோகிணியோட ரூம் கதவை தட்டிட்டு ரோகிணி அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. அதை பார்த்து விஜயா இருந்துட்டு, ஏய் நீ என்னடி அங்கே போய் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அத்தை அது வந்து ரோகிணி அழுதுகிட்டே இருந்தாங்க அதான் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே விஜய் வந்துட்டு, நீ போய் உன் வேலை பாருடி அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து மீனாவை இழுத்து இந்த பக்கம் வச்சுட்டு, உனக்கு எதுக்கு இந்த வேண்டாத வேலை பேசாமல் இல்லை அப்படின்னு சொல்கிறாரு. ஆத்திரம் அடங்காத விஜய் வந்து, தப்பெல்லாம் இவ பண்ணிக்கிட்டு என் பிள்ளை என்னமோ உதவாக்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா இவ அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே முத்து வந்து, அப்போ இவன் என்ன உதவுங்கிறமா அப்படின்னு கேட்குறாரு. விஜய் வந்து அப்படியே திரும்பி மறைக்கிறாங்க. உடனே அண்ணாமலை வந்துட்டு, நீ வேற சும்மா இருடா அப்படின்னு சொல்லிட்டு விஜயாவை பார்த்து, விஜயா கத்தின வரைக்கும் போதும் போ அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அண்ணாமலை வந்து மனோஜை பார்த்து, டேய் மனோஜ் உள்ள போய் ரோகிணியை சமாதானப்படுத்து போ அப்படின்னு சொல்கிறாரு. உடனே விஜயா வந்துட்டு, எதுக்கு தப்பு பண்ணது அவளை எதுக்கு நம்ம சமாதானப்படுத்தணும், அவள் உள்ளே இருக்கட்டும், இவன் எங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்கட்டும், டேய் நீ அந்த இடத்த விட்டு எந்திரிச்சா உனக்கு அவ்வளோதான் அப்படின்னு மிரட்டுறாங்க. மனோஜ் வந்து அப்படியே பாவமாக பார்த்துட்டு உட்காந்துக்கிட்டு இருக்காரு. ரோகிணி வந்து உள்ள அழுதுட்டே இருக்கா. இனி என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.